ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வடச்சட்டி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வணக்கி விட்டுக்கலாம். கலர் மாறட்டும். வெங்காயம் வணக்கியாச்சு. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது போட்டுக்கலாம். தக்காளி வணக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். காரத்துக்கு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வணக்கி விட்டுக்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழிஞ்சு கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் புளி தண்ணி விட்டோன்னே நல்லா இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். வெண்டைக்காய் வெந்துருச்சு. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தூவி விட்டுடலாம். வெண்டைக்காய் கலந்து விட்டுக்கலாம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.